துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பே. யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே, எந்தன் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பு நீக்கி விட்டு சொல்வோம். நித்திய மகிழ்ச்சி உம்மை ஆராதனை செய்கிறே, ஆராதனை உம்மை ஆராதனை செய்கிறே, சொல்வோம் உம்மை ஆராதனை. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னையை ஆராதிப்பே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் காலங்கிடலே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் காலங்கிடலே, அப்பா நீர் என்னோடு. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க. உம்மை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஓ உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பே. யெகோவா நிசி நீரே, எந்தன் ஜெயக்கொடியே. ஆமென் ஆமென் ஆமென். மனமகிழ்ந்து மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீ சிறந்தே. மனமகிழ்ந்து பாடிடுவே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, ஓ உம்மை ஆராதனை. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பே. ஓ உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையை ஆராதிப்பே. துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே அனுகூலமே, ஆபத்து காலத்தில் உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே.
நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினாலே சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே குறையாமல் காத்திடும் நல்லவரே, நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றுமில்ல ஆனாலோ வாய்க்கால நீரப்பினிலே, காற்று நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நீ வார்த்தையினால் கரங்களினால் நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே குறையாமல் வல்லவரே, நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே குறையாமல் காத்திடும் வல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். ஓ வார்த்தையிலா சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நீ வார்த்தையினா உயிருள்ளவரே குறையாமல் காத்திடும் நல்லவரே, நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரே குறையாமல் காத்திடும் நல்லவரே. கைவிடாமல் விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து, ஓ கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நீ வார்த்தையினால் இயேசுயா நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கி, ஹல்லேலூயா. அந்த பாடல் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு நம்ம வாழ்க்கையோட நினச்சி பாடினீங்கன்னா உண்மையில் அது ஆசீர்வாதமாக இருக்கும். வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை கீர்த்தி புகழ்ச்சியுமா மாற்றியிருக்கிறார். அதுக்கு தான் நன்றி சொல்லி பாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுகிறார். அதுக்கு தான் நன்றி சொல்லி பாட வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. உங்கள் வாழ்க்கையில் அதை செஞ்சிருக்காரா ஆண்டவர்? கர்த்தர் செஞ்சிருக்காரா?
ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்னா அதை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் விடுதலையோடு சொல்லுவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுங்க. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வார்த்தையினா. ஆமென். இன்னே நிறைவேற்றினே வார்த்தையினா. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே. ஓ வார்த்தையினா கரங்களினால் இன்னே நிறைவேற்றினே வார்த்தையினா. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று சில நிமிடங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அவர் வல்லமை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், மகத்துவமான தேவன், அவர் பெரியவர், அவர் மேலானவர், அவர் பெரிய அதிசயங்களை நமக்காக செய்கிறவர். எந்த மனிதனாலும் செய்ய முடியாததை நமக்காக கர்த்தர் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை, இது மனுஷனால கூடாததுதான், தேவனால் கூடும். நம்முடைய தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் எதுவும் இல்லை. எந்த மனிதனுடைய வாழ்விலும் எந்த மனிதனுடைய சூழ்நிலையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், மகிமை பொருந்தினவராயிருக்கிறார், கிருபை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்ததின் பலனை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன், பட்சிக்கப்பட்டதையெல்லாம் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், உடைய நன்மைகளை இழந்து வந்திருக்கலாம், பட்சிக்கப்பட்ட நிலையிலே வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை நான் உனக்கு திரும்ப தருவேன். ஆராதனை வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த வார்த்தைகளும் அந்த வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாய் அது நடப்பதாக. ஹல்லேலூயா. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வேதம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சில பிரச்சனைகளுக்கு, சில போராட்டங்களுக்கு முடிவை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமா? முடிவை தருகிறவர் நம்முடைய தேவன்.
இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராக, ஆமென், மகிமை பொருந்தினவராய், கிருபை உள்ளவராக கர்த்தர் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வெட்கத்தின் நாட்கள் போதும், துக்கத்தின் நாட்கள் போதும், பட்சிக்கப்பட்டவைகளை எல்லாம் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அதை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லுவோம். வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்டு கிளிகள், பச்சை புழுக்கள், பட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்டு கிளிகள், பச்சை புழுக்கள், பட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே. இழந்த யாவையும் திரும்ப தருவேன் என்று தேவன் வாக்களித்தாரே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். வெட்கத்தின் நாட்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல கைத்தட்டி உற்சாகமாய் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, முடிந்து போனதே. ஆடிமை இனி இல்லை, இருளின் பிடி இல்லை, காலே மீட்கப்பட்டனே. கிருபையாலே பிள்ளையாலே இயேசுவுடனே ஆளுகை செய்வேனே. ஆடிமை இனி இல்லை, பிடி இல்லை, இரத்தத்தாலே மீட்கப்பட்டனே. கிருபையாலே பிள்ளையாலே இயேசுவுடனே ஆளுகை செய்வேனே. வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் போதும், துக்க நாட்கள் முடிந்து விட்டது. ஓ, வெட்கத்தின் நாட்கள் போதும் போதுமே, துக்கத்தின் நாட்கள் முடிந்து போனதே. வெட்கத்தின் நாட்கள் வெட்டு கிளிகள், வெட்டு கிளிகள், பச்சை புழுக்கள், பட்டு பூச்சியும் பட்சித்து போட்டதே. இழந்த இயேசுவே திரும்ப தருவார்.
வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால், இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமா அதை அறிக்கை பண்ணுங்க. ஆமென். ஓ ஜீசஸ், முடிந்து போனதே அக்கினியாலும் கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். சகலத்தையுமே திருப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். கொள்ளையினாலும் சத்துரு என்னை சூறையாடினான். இயேசுவே ஆண்டவருக்கு மகிமை, நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம். துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீ அடிமையாய் இருப்பதில்லை. உன் அடிமைத்தனத்தை கர்த்தர் முறித்து போட்டு அடிமைத்தனத்தின் நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்கள் நாட்கள் ஜெயத்தின் நாட்களாக இருக்கட்டும். இருண்ட காலங்களுக்கு முடிவை தருகிறவர், தத்தளிப்பின் நாட்களுக்கு முடிவை தருகிறவர், சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிறவர், தள்ளாடுகிறவர்களை பலப்படுத்துகிறவர், மனமுறிவு அடைந்தவர்களை பலப்படுத்துகிறவர். நாங்கள் ஒருபோதும் மனமுறிவு அடைவதில்லை. ஏனென்றால் தேவனுடைய பொக்கிஷம் எங்களுக்குள் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஒரு நாள் கர்த்தர்களை பலப்படுத்துறாரு, ஒரு நாள் கர்த்தர்களை தாங்குகிறாரு. ஹல்லேலூயா. நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், அவனை பலப்படுத்துவேன் சொன்னாரே. தேவ பலனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாட்கள் கடந்து போகலாம், நிமிடங்கள் கடந்து போகலாம், காலங்கள் கடந்து போகலாம். கிருபை மாறாது, கிருபை மாறாது. அது என்றென்றைக்கு நம்ம கூடவே இருக்கும். அந்த கிருபை நம்மளை விட்டு விலகாது. அந்த கிருபை எப்பொழுது நம்மோடு இருக்குமே. ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆண்டவரை தொழுதுகிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான இந்த நாளிலே தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தோடு, ஆமென், முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த தேவனை மகிமையோடு ஆராதிக்க போறோம். ஓ ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை முழு மனதோடு ஆராதிப்பே. ஆவியிலே, ஓ ஆவியிலே
கூட்டமாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, காண்பவரே, காண்பவரே உம்மை ஆராதிப்பே. காப்பவரே, கடந்த நாளெல்லாம் அற்புதமாக நம்மளை பாதுகாத்தாரே, அந்த ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். ஓ ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆண்டவர் நன்றி. ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. அல்லேலூயா, 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 ஓ அல்லே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லே. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் காலக்கங்கள் மாறிவிடும். பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்தன் துயரங்கள் உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீண்டும் அல்லே. Thank you Jesus. Hallelujah, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்களை, அவர்களில் முகங்களில் இருக்கிற வேதனைகளை நீக்குவார். ஆமென். கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பாராம். ஆமென். அழுது கொண்டிராய் என்று அவர் சொல்லுகிறவர், அழாதே என்று தேற்றுகிற ஆண்டவர்.
ஆமென். அவருடைய நோக்கி பாருங்கள், அவருடைய முகத்தை தரிசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கிறவர் வாழ்விலே மேன்மை அடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த காலவெளியில் இயேசுவை நோக்கி பாருங்கள். மனுஷனை பார்த்து பார்த்து வெட்கப்பட்டுட்டீங்களா? மனுஷனை பார்த்து பார்த்து தலை குனிஞ்சிட்டீங்களா? மனுஷனை பார்த்து பார்த்து கைவிடப்பட்டு நிற்கிறீங்களா? மனுஷனை பார்த்து பார்த்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள அகப்பட்டு நிற்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இனி நான் உம்முடைய முகத்தை தரிசிக்க நான் அவளோடு இருக்கிறப்பா. உங்க முகத்தையே நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அவர் சொன்னார் பாருங்கள், என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை நான் தேடுகிறேன் என்று தேவ மனிதன் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்குள் இருக்கிற இருள் எல்லாம் இன்றைக்கு அகற்றப்படட்டும். இருளுகள் அகற்றப்படட்டும். அவரை பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுக்காய் உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுக்காய் பிரத்யட்சமாக ஆமென் உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் பிழைப்பீர்கள். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, முகத்தை பார்க்கணுமே இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா, இயேசையா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தி. அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, உங்க காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. போகிற இடமெல்லாம் ஜெயமா இருக்கும். நீங்க செய்யற எல்லாமே வெற்றியை காண்பீங்க. தோற்று போன இடத்துல ஜெயத்தை காண்பீங்க. தலை குனிஞ்ச இடத்துல வெற்றியை காண்பீங்க. கர்த்தர் இந்த காலவெளியில் அவர் ஆராதிக்க வந்து அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் அப்படி மகிமையான காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். ஆமென் சொல்லுவோம். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை பற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம்மடிகள் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம்மடி நடந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி கரம் பிடித்து நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் காரத்தால் நடத்தினீரே. நடத்தினீரே. என் கர்த்தாவும்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவே. என் கர்த்தாவும்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவே. பெயர் சொல்லி
அழைத்தவரே, கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. சொல்லலாமா? என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பேர் சொல்லி பிடித்து அழைத்தவர், உருவாக்கி உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. அழைத்த தேவனை மகிமைப்படுத்துங்க. கரம் பிடித்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கண்மணி போல காத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறதற்காக, வெளிப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 42வது சங்கீதத்தையும் 43வது சங்கீதங்களையும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூக திரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் அரணாகிய தேவன் நீர். என்னை ஏன் தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். உட்காரும். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருக்கென்று கொடுத்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காணிக்கைகளை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பிரதிபலன்களை இமையிலும் மறுமையிலும் 100 மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாயிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து இவர்கள் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் இறங்கட்டும் என்று மனதார ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இதன் மூலம் உடைய ராஜ்யம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். தேவ சித்தம் இந்த ஊழியத்திலே பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும்.
உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவர். தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதன் 24ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக படியுங்கள். நான் புறஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கே நாம் கவனிக்கிறோம்.
புறஜாதிகளை உங்களிடத்தில் இருந்து நான் துரத்தி உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை இந்த காலவெளியிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். நான் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கப் போகிறேன். தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்டாகிற ஒரு பெரிய விருப்பம், பெரிய ஆசை, விரிவாக்கம், விஸ்தாரமாக்கப்பட வேண்டும். எல்லைகள் குறுகி போகக்கூடாது, குறுகிய நிலையில் வாழக்கூடாது. நாம் எல்லைகள் பெருகியிருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். தேவன் மனிதனை உலகத்தில் சிருஷ்டித்த பொழுது மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், நீங்கள் பெருகுவீர்கள் என்று சொல்லுகிறார். பெருக்கம் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் குறுகி போகிறதற்கென்று தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய ஆசீர்வாதத்தின் நிலைகளை விஸ்தாரமாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நல்ல வார்த்தையை, ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோட பேசுகிறார், நமக்கு சொல்லுகிறார். உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். அல்லேலூயா. வார்த்தை விசுவாசித்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியாக உட்காந்துக்கலாம். ஏன்னா நம்ம விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. விரிவாக்குகிற கர்த்தர். எல்லைகள் விரிவாக்கப்படும். ஒருவேளை நம்ம ஆரம்பித்தவைகள், நம்ம தொடங்கினவைகள், நாம் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறவைகள், இல்லாவிட்டால் நீண்ட காலமாக சில ஆசீர்வாதத்தின் பெருக்கங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவைகள் ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் ரொம்ப நாட்களாக இப்படியே இருக்கிறேனே, என் குடும்பத்தின் நிலைகள் இப்படியே இருக்கிறதே, ஒரு வளர்ச்சியை நான் பார்க்க முடியலையே, வாழ்க்கையில் ஒரு விரிவாக்கத்தை பார்க்க முடியலையே, கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் நிலைகள் பெருகவில்லையே, எத்தனையோ ஆண்டுகளாய் வேலை செய்கிறேன், எத்தனையோ ஆண்டுகளாய் உலகத்தில் கஷ்டப்படுறேன், ஆனால் ஒரு விஸ்தாரத்தை நான் பார்க்க முடியலையே. எங்களோடு பயணித்தவர்கள், எங்களோடு வேலையில் இறங்கினவர்கள், எங்களோட சேர்ந்தவர்கள், எங்களோட படித்தவர்கள், சோத்திரம் இல்லை, எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களோடு இருக்கிறவர்கள் எங்கேயோ போயிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எங்கேயோ இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்னும் வாழ்ந்த நிலையில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகவில்லையே என்கிற ஒரு ஏக்கம், ஒரு கவலை, ஒரு பாரம் இருக்குமானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் 3 காரியங்களை சொல்ல போகிறேன். எப்படி தேவன் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார், எப்படி தேவன் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்த போகிறார். ஒருவேளை நம்முடைய முயற்சிகள், நம்முடைய தாக்கங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யாவிட்டால் மனுஷனால் அது கூடாதுதான், அது தேவனால கூடும். அல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்தின் நிலைகளையும் கடந்து போகிறதற்கு கர்த்தர் தான் உதவி செய்கிறார். இருக்கிற நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வருகிறது மனிதன் அல்ல, அது தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். இந்த மாதத்தில் இருந்தே கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது மனுஷனால் கூடாது, இது தேவனால் கூடும். தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நிலைகளுக்குள்ள எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போகட்டும். வேகமாக நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அல்லவா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே விருத்தி அடைய செய்கிறார், எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறார். அவன் நினைப்பதை விட, அவன் விரும்பினதை விட பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஈசாக்குக்கு கட்டளையிடுகிறார். எப்படிப்பட்ட நிலையில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில? ஸ்தோத்திரம். சூழ்நிலை தனக்கு சாதகமாய் இருக்கவில்லை. ஏனென்றால் தேசத்தில் பஞ்சம் உண்டாகிவிட்டது. அந்த பஞ்சத்தில் அந்த தேசத்தில் குடியிருக்க முடியாது, அந்த தேசத்தில் வாழ முடியாது, அந்த தேசத்தில் பலன் இல்லை, அந்த தேசத்தில் புசிப்பதற்கு எதுவும் இல்லை. அப்படி என்றால் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம். இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், எங்க முடிந்து போனதோ அங்கே கர்த்தர் துவங்குகிறவர். மீண்டும் அந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆமென். எங்கே முடிந்து போனதோ அங்கே கர்த்தர் துவங்குகிறார். ஈசாக்கின் வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போன ஒரு நிலைத்தான்.
ஏனென்றால் தேசத்தில் கொடுமையான பஞ்சத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்க போகலாம்? எகிப்திற்கு போகலாமா, இல்லை வேற ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே இருக்கிறான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தேவனால் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் வாழ்க்கையில் எழும்புகிற சூழ்நிலைகளை எந்த நேரத்திலும் கண்டு பழைய நிலைக்கு ஒரு நாளும் போய்விடக்கூடாது. ஏன் தெரியுமா? அழைத்தவர் ஏதாயிலும் ஒன்றை செய்வதற்கு உண்மை உள்ளவர். நம்மளை கூட்டிட்டு வந்தவர், நம்மளை அழைத்துட்டு வந்தவர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை நமக்கு செய்வார். எந்த இடத்திலோ எந்த விதத்திலோ நம்மளை தத்தளிப்பதற்கோ ஜனங்களுக்கு முன்பாக தலைகுனிந்து நிற்பதற்கோ நம்முடைய தேவன் ஒரு நாளும் விடமாட்டார். நம்முடைய பார்வைக்கு பஞ்சமாய் தெரியும், நம்முடைய பார்வைக்கு இல்லாததை போல தெரியும், நம்முடைய பார்வைக்கு கஷ்டமான சூழ்நிலையாய் இருக்கும், நம்முடைய பார்வையில் எல்லாமே முடிந்து போனதாய் இருக்கும். ஆனால் தேவன் அங்கே தான் ஒரு வழியை நமக்காக துவங்குகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், முடிந்து போன இடத்தில் ஒரு வழி, ஒரு ஆசீர்வாதம், ஆமென், அங்கே துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டம் வந்த பொழுது அவனுடைய மனதின் நிலைகள் மாறுகிறது. இங்கே இருந்தால் பிழைப்புக்கு வழி இல்லையே, போய்விடலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ எகிப்திற்கு போக வேண்டாம், நீ உன்னுடைய மனதின் விரும்பினபடி எந்த ஸ்தலத்திற்கும் போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்திலேயே பிரயாசப்படு, எல்லையை நான் விஸ்தாரமாக்கப் போகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அவன் கேட்கிறான். ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்ய ஆரம்பிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நினைத்தால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறவர், அவர் நினைத்தால் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர், அவர் நினைத்தால் கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர், அவர் நினைத்தால் ஒன்றுமில்லாத வனாந்தரத்திலே நீரூற்றுகளை சுரக்க பண்ணுகிறவர். தேசம் பஞ்சம்தான், இடம் பஞ்சம்தான், இடம் வறட்சி தான். இடத்தின் நிலைகள் நமக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, இடத்தின் நிலைகள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய அற்புத செயல்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலைகள், இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகள் உங்கள் பார்வைக்கு இல்லைதான், உங்கள் பார்வைக்கு அது வறட்சி தான், உங்கள் பார்வைக்கு அதிலே எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியவில்லை தான். ஆனால் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டாகிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் அங்கே ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறேன். அல்லேலூயா. அவர் நினைத்தால் வாய்க்கால்களில் தண்ணீர்கள் ஓடும், அவர் நினைத்தால் வறட்சிகள் செழிப்பாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்ட ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்து அந்த தேசத்தில் பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்து அவன் வர வர விருத்தி அடைகிறான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை அவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நடப்பிக்கணும்னு கர்த்தர் நினச்சிட்டார்னா அதை யாரும் மாற்றவே முடியாது. இப்போ பாருங்க, அந்த தேசத்திலேயே அந்த இடத்திலேயே பலன் கிடைத்து அவன் வர வர விருத்தி அடைந்தான். இப்போ பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் வளர்ச்சியை இல்லாவிட்டால் அந்த விஸ்தாரத்தை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். நம்ம நினைச்சோம் ஊரை விட்டு ஓடிடுவான்னு, நம்ம நினைச்சோம் இடத்த காலி பண்ணிடுவான்னு, நம்ம நினைச்சோம் இந்த தேசத்தில் குடியிருக்க மாட்டான்னு. ஆனா இதே தேசத்திலேயே அவன் வர 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 எல்லைகள் விஸ்தாரமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை சத்துருக்கள் கண்டபொழுது அவர்கள் அதை தடுக்க நினைக்கிறார்கள். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன், எங்கே தடுக்கிறவன் இருக்கிறானோ அந்த தடுக்கிறவர்கள் நடுவிலே தான் எல்லைகள் விரிவாக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடுக்கிறவன் உன் முன் இருக்கிறான் என்பதை குறித்து கவலைப்படாதீங்க. தடைகளின் நடுவிலே நமக்கு முன்பாய் கடந்து போகிறவர் நம்முடைய ஆண்டவர், தடைகளிலே நமக்கு முன்பாக செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். தடுக்கிறவர்கள் நடுவிலே எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். தடைகள் வரலாம். தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் அது அனுகூலமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. சில தடைகள் வரும். ஸ்தோத்திரம். யார் மூலமாய் வரும் என்று சொல்ல முடியாது, எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கிருந்து வரும் என்று சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையிலும் தடைகள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பழைய இடத்துல ஊழியத்தை தொடங்கின பொழுது அந்த ஷெட்டெல்லாம் அந்த இடத்துல நம்ம போடுகிறதுக்கு உதவி செய்த ஒரு நபர், தண்ணி வேணுமா பாஸ்டர், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா பாஸ்டர், இந்த பாருங்க நான் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அந்த இடத்தில் அந்த ஷெட்டு போடுறதுக்கு எல்லாமே நமக்கு உதவி செய்த மனிதன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷெட்டு போட்டாச்சு, ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஒரு கூட்டம் நடைபெற்று விட்டது. ஸ்தோத்திரம். யார் ஆதரவாக இருந்தாங்களோ, யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, இதில் ஒரு சர்ச்சு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சாங்களோ, அவங்களே நமக்கு தடையாக எழுமினாங்க. அல்லேலூயா. கேஸ் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகள் வந்தது. இந்த ஊழியம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த ஊழியம் இதில் நடக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இதில் ஒரு சபை உருவாக்கப்படக்கூடாது என்று சொன்னார்கள். நிறைய பிரச்சனை கடந்து போனோம். அருமையானவர்களை கூட்டிகிட்டு போனாங்க, எங்களிடத்தில் எழுதி வாங்கினாங்க. யார் இது கொடுத்தது யாருன்னு பார்த்தா, அதை கட்டுறதுக்கு உதவி செஞ்சாள். பாஸ்டர் நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் நான் பார்த்துக்கிடுறேன்னு சொல்கிற ஆள் பெருசாக பார்த்துட்டாரு. அல்லேலூயா. தடை எங்கேருந்து வரும் தெரியுமா? எங்கேருந்து வரும் தெரியுமா? கூட இருக்கிறவங்களாலே சில நேரம் வரும், உதவி செய்த ஆட்களாலே வரும். அல்லேலூயா. அப்படிலாம் வர்றதுனால பாஸ்டர் நாங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டே உட்காந்துருக்கோம். பாஸ்டர் எதுக்கு பிரச்சனை? நல்லா கவனிங்க, கண்ணை திறந்து பாருங்க. பிரசங்க நேரத்தில் தயவு செய்து யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம். தோத்துரும். நான் விடிய காலமே ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்படியே கண்களை திறந்தருள்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெப நேரத்தில் கண்ணை திறந்துருப்போம், பிரசங்க நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்குல்ல இது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, ஜெப நேரத்தில் கண்ணை மூடணும், பிரசங்க நேரத்தில் கவனமாக கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லை விஸ்தாரமாகணும்ல, அடுத்த லெவலுக்குள்ளே வரணும்ல. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ யார் முன்னால கர்த்தர் எல்லைகளை விரிவாக்குவார்னா, தடுக்கிறவர்கள் நடுவிலே எல்லைகள் விரிவாக்கப்படும். ஏதோ ஒரு தடைக்குள்ளே இருக்கலாம், தொழிலில் தடை இருக்கலாம், வியாபாரத்தில் தடை இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையா உதவி செய்தவர்கள், உங்களுக்கு நன்மை செய்தவர்கள், அனுகூலமாக இருந்தவர்கள், உங்கள் காரியங்களிலே நாங்கள் இருக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தவர்கள், எந்த பிரச்சனையானாலும் நாங்கள் வருவோம் என்று சொன்னவர்கள், அவர்களே நமக்கு விரோதமாக எதிர்த்து வரலாம். இந்த காலவெளியிலே சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தடுக்கிறவர்கள் எத்தனை பேர் எழும்பினாலும் ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான். அது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய நிலைகள். கர்த்தர் சொல்லுகிறார், தடுக்கிறவர்கள் நடுவிலே நான் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறேன். ஆமென். தடைகளின் நடுவில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. தடைகளின் நடுவிலே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது. தடைகளின் நடுவிலே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. நான் எல்லைகளை விரிவாக்குகிற கர்த்தர். குறுகி போக தேவன் உங்களை அழைக்கவில்லை. கர்த்தர் எல்லைகளை விரிவாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு சொன்னார், கொடி சுவரின் மேலே படரும் அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் எல்லைகளை விஸ்தாரமாக்கப்படுகிற ஆசீர்வாதம். இரண்டாவது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கலாம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். சவுல் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஒருவன் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறான், ஒருவன் பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தாவீது வர வர பலத்தான். ஆமென். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர், எல்லைகளை விரிவாக்குகிற கர்த்தர். வசனம் சொல்லுகிறது, அவன் வர வர பலத்தான். தாவீதிற்கு முன்பதாகவே இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன் சவுல். சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்படுத்தப்படும் போது ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஜனங்களுடைய கூக்குரல் அது. இதுவரைக்கும் அவர்களுக்கு ராஜா இல்லை. தேவன் அவர்களை நடத்தி கொண்டிருந்தார். தீர்க்கதரிசிகளுடைய வழிநடத்துதல் அவர்களுக்கு இருந்தது. தீர்க்கதரிசிகள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு தலைவர் வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவங்க கேட்டதுனால இந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாக்கினார். இந்த சவுலுக்கு பிற்பாடு அருமையானவர்களே, அவனுடைய செயல்கள், அவனுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லை. நான் இவனை ஏன் ராஜாவாக்கினேன் அப்படின்னு அவர் மனஸ்தாபப்படுறார். அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவன் செய்கிறதுனால அதற்கு பிற்பாடு அவனை தள்ளி கர்த்தர் தாவீதை ராஜாவாக்குகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா.
இப்போ பாருங்க, தாவீது ராஜாவாக்கப்படுகிறதற்கு தேவன் நினைத்தார், தேவன் அவனை ராஜாவாக்கி விட்டார். இப்போ யாருக்கு பொறாம, யாருக்கு பாருங்க கஷ்டமா இருக்குன்னா, இந்த சவுலுக்கு அந்த தாவீதின் மேலே பயங்கர எரிச்சலாக இருக்கு, பயங்கர பொறாமையா இருக்கு. இவனை எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த தாவீதுக்கு பெயர் வந்துடக்கூடாது, தாவீது வெற்றி பெற்று விடக்கூடாது, தாவீது எந்த காரியத்திலும் உயர்ந்து விடக்கூடாது. எனக்கு பின்னாலே வந்தவன் அவன் உயர்ந்து விடுவானா, எனக்கு பின்னாலே வந்தவன் அவன் சாதித்து விடுவானா, விடக்கூடாது. மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு, இவனை எப்படியாவது பழி வாங்கணும், இவனை மேலே வர விடவே கூடாது என்கிற ஒரு நிலைக்குள்ளே சவுல் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை, தேவன் அதை விரும்பலை. கர்த்தர் இவனை ராஜாவாக்கிட்டாரு. ஸ்தோத்திரம். தேசத்தில் யுத்தம் வருது, யுத்தத்தை சந்திக்கிறதுக்கு யாருக்கும் பலன் இல்லை. அப்போ இந்த தாவீது ஓடி வர்றான், நான் செய்கிறேன், என் களத்தில் இறங்குறேன், நான் பார்த்துக்கிடுறேன், நீங்கள்லாம் ஒன்றும் பயப்படாண்டாம், நீங்களாம் ஒன்றும் அஞ்ச வேண்டாம், அதெல்லாம் கர்த்தர் செய்வார்னு சொல்லும்போது, ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் 17 31 32 சவுல் செய்கிற காரியங்களை பாருங்கள். 1 சாமுவேல் 17 31 32 அவர்கள் கேட்டு சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்து, தாவீது, இந்த பெலிஸ்திய நிமித்தம் நீங்க ஒருத்தர் கலங்க வேண்டாம். நல்லா சொல்ல பாருங்க, சவுலை பார்த்து சொல்ற, இவனுக்காக நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நான் வந்து அந்த யுத்த களத்தில் இறங்கி இவனுக்கு விரோதமாக நான் யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு தாவீது சொல்றார். படிங்க பார்க்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து அவன் சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவன் சிறுவயது முதல் யுத்த வீரன், உன்னால இது முடியாது, உனக்கு இது சாத்தியமாகாது. நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், இந்த சவுலுடைய சுபாவம் இல்லை, சவுலுடைய எண்ணம் எப்படி இருக்குதுமா, கெடுக்கிறவனா இருக்கிறான். உனக்கு இது சாத்தியம் இல்லை, உனக்கு இது நடக்காது, உனக்கு அந்த சக்தி இல்லை, உன்னால் முடியாது, உனக்கு திறமை இல்லை. இன்னும் சொல்லப்போனா நீ சின்ன பையன், நீ எப்படி இந்த பெலிஸ்தியனை எதிர்க்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கு, இவனை மேலே வந்து விடக்கூடாது, இவனால் ஒரு ஜெயம் வந்துடக்கூடாது, இவனால் ஒரு வெற்றி வந்துவிடக்கூடாது, இவன் இந்த களத்தில் இறங்கினால் பெயர் முழுவதும் யாருக்கு வந்துடும்? தாவீதுக்கு வந்துவிடும். ஸ்தோத்திரம். அதனால விடக்கூடாது அப்படின்னு அவன் பேசுகிறான். உன்னால் முடியாது, உனக்கு இது சாத்தியம் இல்லை, நீ சின்ன பையன், அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன் அப்படின்னு கெடுக்கிறான். பாருங்க, ஒரு காரியம் சொல்லட்டுமா, கெடுக்கிறவன் நடுவிலே கர்த்தர் தாவீதை வர 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 பலத்திருக்கும்படி செய்தார். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ஸ்தோத்திரம். எதை கெடுக்கிறான் தெரியுமா? ஒன்று, அவனுடைய தைரியத்தை கெடுக்கிறான், அவனுடைய தைரியத்தை கெடுக்கிறான். காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன், தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. அந்த தைரியத்தை சொல்றான். நான் ஒரு முறை காட்டில் ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதை கூட அடிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு தைரியத்தை சொல்லும் பொழுது சவுல் சொல்லுகிறான், இல்லை, நீ சின்ன பையன், உன்னால இது கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ இந்த தாவீதின் தைரியத்தை சவுல் கெடுக்கிறான். இரண்டாவது, அவனுடைய விசுவாசத்தை கெடுக்கிறான். கர்த்தர் என்னை கொண்டு இதை செய்தாரே, என் மூலமாய் இந்த காரியம் செய்யப்பட்டதே, இதை செய்வதற்குரிய திராணியை கர்த்தர் எனக்கு தந்தாரே, அப்படியானால் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னா தாவீதுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இந்த சவுல் கெடுக்கிறான். நான் சொல்லுகிறேன், தைரியத்தை கெடுக்கிறான், அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை கெடுக்கிறான். எப்படியாயிலும் இந்த யுத்தத்தில் அவனை நிற்க வைக்க கூடாது என்கிற சூழ்ச்சி, ஏராளமான காரியத்தை அவன் செய்கிறான். கெடுக்கிறவன் நடுவிலே தாவீது விஸ்தாரமாக்கப்பட்டான். சத்துனுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? சத்துனுடைய கிரியைகள் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது உங்களுடைய தைரியத்தை கெடுப்பான். உன்னால் முடியுமா? உனக்கு இது சாத்தியமா
அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு கெட்ட சொப்பனத்தை கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு காலையில் தான் விசுவாசமாக ஜெபம் பண்ணி இருப்பீங்க. காலையில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு விசுவாச வீரராக எழும்பி இருப்பீங்க. சாதிச்சிடணும், இன்னைக்கு நாளைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும், கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்தோட காலையில் ஜெபம் பண்ணி எழும்பி இருப்பீங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் வரும் பாருங்க, ஒரு நாய் துரத்துற மாதிரி. அவ்வளோதான், சும்மாயே நாய் துரத்தும், சொப்பனத்தில் வேகமாகவே துரத்தும். நல்ல கவனிங்க, நம்ம எங்கேயோ விழுற மாதிரி தோத்துறோம், எங்கேயோ நம்ம மாட்டிக்கிடுற மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டோன்னு வைங்களேன், அன்னைக்கு ராத்திரி காலையில் இருந்த விசுவாசமும் தைரியமும் என்ன செஞ்சிடும்? ஐயோ போயிடும். கெடுக்கிறவன் உன் தைரியத்தை கெடுக்கத்தக்க சில சூழ்ச்சிகளை உருவாக்குவான். யாரோ ஒருவர் உங்கள் தைரியத்தை அருமையானவர்களை கெடுக்கத்தக்கதாக பேசுவார்கள். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, 450 பகால் தீர்க்கதரிசிகளை முடங்க வைத்தவன் எலியா. ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை கேட்டருளும் என்று ஜெபிக்கிறான். கர்த்தருடைய வல்லமை வந்து பலிபீடத்தை நிரப்புகிறது. அத்தனை பேர் முழங்கால் படியிட்டு கர்த்தர் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு தைரியம் இருந்தது, அதற்கு தைரியம் இருந்தது. எசபேலினுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவனுக்குள் இருந்த தைரியம் போயிற்று. எலியாவை கொண்டு தேவன் ஏதோ தேசத்தில் செய்ய போறாரு. எலியா மூலமாக ஒரு அசைவு வரப்போகுது, எலியா மூலமாக ஒரு எழுப்புதல் வரப்போகுது, எலியா மூலமாக ஜனங்கள் கர்த்தரண்ட திரும்ப போறாங்கன்னு எசபேலுக்கு தெரியும். எசபேலின் வார்த்தைகள் அவன் தைரியத்தை எடுத்து போட்டது. அதனால தான் அவன், எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா? தோத்துரும். அன்னைக்கு 450 பேர் ஒரு பக்கம் நிற்கும்போது நீ தானே தனியாக நின்ன, அப்போ சொல்லலை, இப்போ சொல்லுகிறான், நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே. தேவ பிள்ளைகளே, கெடுக்கிறவன் அந்த வார்த்தைகளினாலே அவன் தைரியத்தை கெடுக்கிறான். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, சூரச்செடிக்குள்ளே படுத்து கிடந்த எலியாவை தூதன் தட்டி எழுப்பி பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேசுகிறார், எழுந்து புறப்பட்டு போ, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்கு. வார்த்தை, தேவ வார்த்தை தைரியப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எப்பவுமே கெடுக்கிறவன் எதையாயிலும் ஒன்றை நமக்கு விரோதமாய் செயல்படுத்துவான். உங்க தைரியத்தை கெடுப்பான், உங்க விசுவாசத்தை கெடுப்பான், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுப்பான், கேள்விகளை எழுப்புவான். என்ன பாரு, இவ்வளவு நாள் ஜோமனிய என்ன நடந்துச்சு, இவ்வளவு நாள் ஜெபிச்சிங்களே என்ன நடந்தது, உனக்கு நடந்துச்சான்னு கேட்பான். உங்களை கெடுக்கிறவன் உங்கள் மனதிற்குள் இருக்கிற விசுவாசத்தை கெடுக்கும்படி யாரோ ஒரு நபர் மூலமாக பேசுவான். நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தில் தளர்ந்துராதீங்க. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் குறிக்கப்பட்ட காலத்தில் நிறைவேறினது. அதுவரைக்கும் அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. தைரியத்தை கெடுக்கிற சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி பேசுகிறானா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் உன்னை எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெடுக்கிறவன் நடுவிலே கர்த்தர் எல்லைகளை விரிவாக்குகிறவர். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்தாலும் விசுவாசத்தில் தளர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். தடுக்கிறவர்கள் எழும்புகிறார்கள், அந்த தடைகளின் நடுவிலே எல்லைகள் விரிவாக்கப்படுகிறது. கெடுக்கிறவன் எழும்புகிறான், அவர்கள் நடுவிலே தாவீது வர 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 பலத்தான். எத்தனை சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எத்தனை காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்குன்னு செய்யணும்னு நினைச்சிருக்கிற காரியம் நடந்தே ஆகும். மூன்றாவது, 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படியுங்கள். எடுத்தோம். வேதம் சொல்லுகிறது, யோசபாத் வர வர பெரியவன் ஆனான். இப்படியே யோசபாத் வர வர பெரியவன் ஆனான். ஹல்லேலூயா. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர் உங்களை வர வர பெரியவர்களாய் மாற்றுவார். ஆமென். இந்த யோசபாத் வர வர பெரியவனாகிறதற்கான காரணம் என்ன? கர்த்தர் அவனை ராஜாவாக்கின காலங்களில், தேவன் அவனை அந்த ஸ்தானத்தில் வைத்திருந்த காலங்களில் மற்றவர்கள் செய்ததை போல அவன் செய்யாமல் தேவன் விரும்பினதை செய்ய ஆரம்பித்தான். மற்றவர்கள் நடந்ததை போல நடக்காமல் தேவனுடைய வழிகளிலே நடக்க ஆரம்பித்தான். முதலாவது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். 6ஆம் வசனம், கர்த்தருடைய வழிகளில்
அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கவனியுங்கள், அவன் வர வர பெரியவனாகிறதற்கு காரணம் தேவனுடைய வழியிலே நடத்தப்பட்ட மனுஷனாயிருந்தான். கர்த்தருடைய வழியில நடத்தப்பட்டான். ரொம்ப முக்கியமான காரியம் அது. சிலர் வாழ்க்கையில ஆரம்ப நிலையில ஒன்றும் இல்லாத காலத்துல கர்த்தருடைய வழியில நடப்பாங்க, கர்த்தருடைய வழியில நடக்க ஒப்பு கொடுப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்குற ஆண்டவரேம்பாங்க, என்ன சொன்னாலும் கீழ்ப்படி ஆயத்தமா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில உயர்வுகள் வரும்போது, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்போது, வாழ்க்கையில் மேன்மை வரும்பொழுது தேவ வழியில நடப்பதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அவங்களுக்கு இருக்கும், எல்லா நன்மையும் இருக்கும். இப்ப தேவ வழியில நடப்பதர் என்பது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆனால் அவன் ராஜாவாக்கப்பட்டு தேவன் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்த பொழுதும் தேவனுடைய வழியில் நடத்தப்பட்டவனாயிருந்தான். நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும், எவ்வளவு மேலே வந்தாலும் ஒரு நாளும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தால் தோத்துரும், 6 நாளும் நீங்க 24 மணி நேரம் ஓடுகிறவங்களா இருக்கலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்றணும். அல்லேலூயா. எனக்கு டைமே இல்லை பாஸ்டர், எனக்கு டைமே இல்லை பாஸ்டர், ஓடிக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர், ஓடிக்கிட்டே இருக்க பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்தால் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வு தங்கி இருக்கும், ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானம் தங்கி இருக்கும், உங்களை வச்சிருக்கிற அந்த மேன்மை தங்கி இருக்கும். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்தாலும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகாமல் தேவ வழியில நடத்தப்படுகிறவர்களாய் இருந்தால் வர 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 கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆண்டவருடைய வழியில நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தாரும், நீர் எனக்கு காண்பித்து தாரும் அந்த நல்ல வழியிலே நடப்பதற்கு. 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம், ஜனங்களுக்கு வேத வசனத்தை போதித்தான் என்று எழுதியிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வேத வசனத்தை ஜனங்களுக்கு போதித்தான். வசனத்தின் முக்கியத்துவம், வார்த்தையின் முக்கியத்துவம், தேவ வார்த்தையின் முக்கியத்துவம் நன்றா புரிஞ்சுக்கிடுங்க. வாழ்க்கையில என்னதான் உயர்வுல வந்தாலும் நம்மளை உயர்த்தின தேவ வார்த்தையை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. வசனத்தை போதித்தான், வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான், வசனத்தின் மேல் தாகமாய் இருந்தான், வார்த்தையின் மேல் பிரியமாய் இருந்தான். ஹல்லேலூயா. வேதத்தின் மகத்துவத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? உம்முடைய வேத வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தை மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம்னா அதற்கு ஒரே காரணம் தேவனுடைய வார்த்தை. இந்த வசனத்தை பின்பற்றினதுனால தான், இந்த வார்த்தையை கை கொண்டதுனால தான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ இந்த வேதத்தை நீ மறந்துட்டியன்னா நான் உன் பிள்ளைய மறந்துடுவேங்காரு. ஏன் பிள்ளைய மறந்துடுவேங்கிறாரு? நம்ம வச்சிருக்கிற பாசம் எல்லாம் யார் மேலே தான்? ஏ பொண்ணே, தங்கமே, செல்லமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாசம் கூடனா கழுதையேங்கிறோம், அப்புறம் அதுக்கு மேலே பாசம் வந்துட்டுனா ஏ பண்ணிங்கிறோம், அதுக்கு மேலே பாசம் கூடனா எரும மாடுங்கிறோம். தோத்துறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை வர்றேன், என்ன வந்துட்டேன், தோத்துறோம். நீங்கள் சொல்கிறது எரும மாடும்பீங்க, அது சொல்ல நான் வர்றேன் அப்படிங்கும். ஏன்னா உங்களுக்கும் பிள்ளைக்குள்ளே இருக்கிற அன்பு அது. ஆமென். சிலர் என்னை எட்டி பார்க்கங்க, பாஸ்ட் ஏதோ எரும மாடுன்னு சொன்னார அப்படின்னு எட்டி பார்க்காங்க. தோத்துறோம். சொன்னேன், ஆனால் உங்களை சொல்லலை. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. அந்த பாசம் நம்ம பிள்ளைகள் மேல் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம். அதான் அவர் சொல்றாரு, நீ நேசிக்கிற ஒரு பிள்ளை, நீ என் வேதத்தை மறந்துட்டியன்னா நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன். கர்த்தர் மறந்துட்டாருன்னு வைங்களேன், ஆண்டவர் மறந்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கை எவ்வளவு தோல்வியா, எவ்வளவு வாழ்க்கையில முடிஞ்சு போயிரும் பாருங்க. வாழ்க்கையில நிற்க முடியாது. உங்களை கர்த்தர் நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா வசனத்தை மறக்காதீங்க, வார்த்தையை மறக்காதீங்க. இந்த வேதத்தை சுமக்க ஆரம்பித்தோம், சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லாமல் வந்தோம், இந்த பைபிள் நம்ம வாழ்க்கையில் பெரியவனாக மாற்றிருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒன்றும் இல்லாமல் வீட்டில் இருந்து ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு வரல, பைபிள் மட்டும்தான். இந்த பைபிள் வேதம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு கர்த்தர் எல்லா இடங்களிலும் நம்மளை வர வர பெரியவர்களாக மாற்றிருக்கிறார்னா ஆமே. வேதத்தை சுமந்தால் கர்த்தர் உன்னை சுமப்பார். வேதத்தை அறிந்தால் உங்கள் வாழ்வின் நிலைகளிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். வேதத்தை கனம் பண்ணினால் உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். அதனால தான் பாஸ்டர் நாங்கள் பைபிளை எப்போவுமே கல்யாணக்கு கீழே வச்சுருப்போம். எப்போவுமே அந்த பைபிள் எங்கே தான் இருக்கும்? கல்யாணக்கு கீழே தான் இருக்கும். சர்ச்சுக்கு கூட நாங்கள் கொண்டு வர மாட்டோம், ஏன்னா அது அங்கே பத்திரமா இருக்கட்டும்ங்கிற வச்சுருக்கோம் பாஸ்டர். ரொம்ப கனம் பண்ணி இருக்கிறோம் பாஸ்டர். வேதத்தை கனம் பண்ணுறதுனா வேதத்தின்படி நடக்கிறது. அல்லேலூயா. வேதத்தின்படி நடக்கிறது. வேதத்தின்படி நடக்கிறவர்கள் வாக்கியவான்கள்னு எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். யோசபாத் வர வர பெரியவனானான், வசனத்தை கை கொண்டு போதித்தான், கர்த்தர் பார்வையில் உண்மையாய் நடந்தான், தேவ பார்வையில் உண்மையாய் நடந்தான். உலகம் என்ன சொல்லுகிறது, சமுதாயம் என்ன சொல்லுகிறது, மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு, அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரா, அவருக்குள்ளே நம்ம பிரியமாக நடக்கிறோமா, அவருடைய காரியத்தில் உண்மையாய் நடக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், அப்படி நடந்தால் நீங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உமது காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். நம்மை பெரியவனாக்குகிறவர். நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவார். ஹல்லேலூயா. தடுக்கிறவர்கள் நடுவிலே எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். கெடுக்கிறவர்கள் நடுவிலே எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த காலவெளியில் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை, நன்மைகளை சிலர் கெடுக்கிறவர்களாக, தூஷணமான வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய், பழி சொல்லுகிறவர்களாய், இல்லாதவைகளை சொல்லுகிறவர்களாய் ஒருவேளை கெடுக்கிறவன் எழும்பி நிற்கலாம், சவால் விட்டு கொண்டிருக்கலாம். அவர்கள் நடுவிலே நீங்கள் வர வர பலத்தவர்களாய் இருப்பீர்கள், பெரியவர்களாய் மாறுவீர்கள், விருத்தி அடைவீர்கள். சத்துருகளுக்கு முன்பாக உயர்வுண்டு, சத்துருகளுக்கு முன்பாக ஆசீர்வாதம் உண்டு, சத்துருகளுக்கு முன்பாக மேன்மை உண்டு, சத்துருகளுக்கு முன்பாக பலத்த நன்மை உண்டு. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினாராம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், உங்களுக்கும் நன்மை செய்ய வல்லமை உள்ளவர், உங்களுக்கும் இரக்கம் பாராட்ட வல்லமை உள்ளவர். இந்த காலவெளியில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வர வர விருத்தி அடைய செய்து, வர வர பலத்திருக்கும்படி செய்து, வர வர பெரியவனாயிருக்கும்படி செய்து உங்களை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி. கிருபையுள்ள கரம் இதுவரைக்கும் எங்களை நடத்தினது, கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கினது, கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்தது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். கிருபையும் சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இவருடைய வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகலத்திலும் உயர்ந்து வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. சுகமான வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. கர்த்தர் அப்படி நடத்துகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதமும் கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று வாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.